அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் விட்டது. இதற்கு அப்பகுதி கிராம மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. இந்த நிலையில் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள 48 கிராம மக்கள் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தி உள்ளனர். அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டியில் நன்றி தெரிவிக்கும் கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த கிராமங்களுக்கு சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரிட்டாப்பட்டியில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானம்தான் டங்ஸ்டன் சுரங்க உரிமை ரத்தாக காரணமாக அமைந்தது என்றும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தில் நமக்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது, அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்ல, அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் சொன்னேன். தொடர்ந்து வல்லாளப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் சார்பில் கள்ளழகர் சிலை பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் போராட்டத்தை முன்னெடுத்த மக்களுக்குத்தான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்பதால் இது மக்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவாக பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் 2 ஆண்டுகள் நடைபெற்ற நிலையில் டங்ஸ்டன் போராட்டம் 3 மாதங்களிலேயே வெற்றி கண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை, உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன். என்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, போராட்டத்தை நடத்தியிருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். குளிர்லையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இறந்து போயிருக்கார் போது உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் நடந்துச்சு. ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் ஏலவிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க. இதுதான் முக்கியம். டங்ஸ்டன் திட்டத்திற்கு மூல காரணம் நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு கொண்டு வந்த சட்டம்தான் என்றும் அதனை திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்ததாகவும், ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக எதிர்க்கவில்லை எனவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம். இந்த சட்டம் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது? அவங்க எதிர்த்தாங்களா? இல்ல.